viewers, welcome to Mahi Kitchen Tamil. நாம இன்னைக்கு என்ன செய்ய போறோம்னா கிராமத்து ஸ்டைல்ல கொள்ளு ரசம் தாங்க செய்ய போறோம். இந்த ரசம் பாத்தீங்கன்னா சளி இருமல் இருந்துச்சுனா இது சாப்பிட்டீங்கன்னா சரியாயிடும். அதே போல weight loss பண்ணனும்னு நினைக்கிறவங்க இது ரெகுலரா சாப்பிடும்போது weight loss ஆகும். வாங்க இது எப்படி செய்யலாம்னு நம்ம பார்க்கலாம். இப்போ கொள்ளு ரசம் ரெடி பண்ணதுக்கு நம்ம அரைச்சு எடுத்துக்கணும். அதுக்காக 5 சின்ன வெங்காயம் அது கூடவே முழு பூண்டுங்க ஒன்னு எடுத்துக்கங்க, தோல் உரிக்காம சேர்த்துக்கங்க. அது கூட கொஞ்சமா கருவேப்பிலை, மிளகு வந்து ஒரு 5-6 சேர்த்துக்குங்க. அது கூடவே 1/4 டேபிள் ஸ்பூன் வந்து மல்லி சேர்த்துக்குங்க. இப்போ 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொள்ளு சேர்த்துக்குங்க. இப்போ ஒரு வரமிளகாய் காரத்துக்காக 1/4 டீஸ்பூன் வந்து ஜீரகம் சேர்த்துக்குங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், கொஞ்சமா புளி. இது எல்லாத்தையும் அரைச்சி இந்த மாதிரி பேஸ்ட்டாக எடுத்துக்குங்க. இப்போ நம்ம அடுத்ததாக கடாயில் எண்ணெய் ஊற்றி நம்ம ரசத்தை தாளிச்சிடலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிங்க. எண்ணெய் நல்லா காயட்டும். கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா வெடித்து வரட்டும். இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சதும் அது கூட வெங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்குங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து லைட்டாக வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் கருவேப்பிலையும் லைட்டாக வதங்கினதும் நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை இது கூட சேர்த்துக்கலாம். உங்களுக்கு தண்ணி தேவையான அளவு ஊற்றிக்கிங்க. தண்ணி கொஞ்சம் அதிகமாக சேர்த்திங்கன்னா தான் இந்த ரசம் நல்லாயிருக்கும். இந்த ரசம் பார்த்திங்கன்னா சாப்பாட்டுக்கும் நல்லாயிருக்கும், அதே போல் சும்மாவும் நம்ம குடிக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும். இந்த ரசத்துக்கு தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா குக் ஆனால் போதும். அதுக்கப்புறம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இந்த ரசம் ரொம்ப மணமாகவும் சுவையாகவும் இருக்கும். அதே போல் இந்த ரசம் ரெடி பண்ணுறது பார்த்திங்கன்னா ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் இருந்தால் போதும், சீக்கிரமாக குக் பண்ணிடலாம். ஆனால் இந்த ரசத்தை குக் பண்ணதே எங்கள் மாமியார் தான். அவங்க எப்போதுமே இந்த ரசம் சூப்பராக செய்வாங்க. இப்போ பாருங்கள், ரசம் வந்து மேலே நல்லா நுர வந்துடுச்சு. இதை லைட்டாக அப்படியே கலந்து விட்டுடுங்க. அவ்வளோதான், ரசம் ரெடி ஆகிடுச்சு. நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். சுவையான கொள்ளு ரசம் ரெடி ஆகிடுச்சிங்க. இது வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.